ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்ட்ஸ் வீடியோல வரது நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். நெறைய பேர் விளாக் பார்த்துட்டு இத கண்டிப்பா கமெண்ட்ல கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு 2 பேர் இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணி கேட்டிருக்கீங்க. "அக்கா எப்படிக்கா இந்த ஆயில் பண்ணீங்க? பாதி தான் தெரிஞ்சது. எனக்கு முழுசா தெரியல." அப்படின்ற மாரி சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் எடுத்து வச்சுட்டேன். பிகாஸ் யாரோ ஒருத்தராவது கேட்டா நம்ம போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்காக 2 பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா நான் சாணுக்குட்டிக்கு எப்படி பண்றேன்ற சொல்றேன். நம்ம வீட்ல நான் என்ன பண்றேன்ற சொல்றேன். நீங்க முடிஞ்சா அத வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஹேர் ஆயில் பண்ணிடலாமா? அதுக்கு ஒரு கடாயில கரெக்ட்டா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க. அதாவது அத எடுத்து நொறுக்கி பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே உதிரி உதிரியா விழுணும். அந்த அளவுக்கு வந்து நீங்க நல்லா சாட்டே பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் கரிஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். நல்லா வெந்தயத்த பொன்னிறமா வறுக்கிற வரைக்கும் எடுத்துக்கோங்க. ரொம்ப விட்டீங்க அப்படின்னா கரிஞ்சீரகத்தோட ஸ்மெல் நல்லா இருக்காது. நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அத எடுத்துருங்க. இதுங்களெல்லாம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸியில் போட்டு இவனை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பொடியாக கன்சிஸ்டன்சியில் வேணும் நமக்கு. அதுக்கப்புறம் 1/2 லிட்டர் எண்ணெய் போட்டு இந்த பொடியை அப்படியே உள்ளே போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா போதும். அடுத்த நாள் வந்து இது எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா வேறு லெவலில்